ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று, இது வேற ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக. ஓகே. அதுக்காக பேசலான்ட்டு விஷால் வந்து த்ரூ அவர் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கான்டாக்ட் பண்ணேன். கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணோம் மீட் பண்ணுறதுக்கு. இப்போ நானும் என்னோட அசிஸ்டன்ட் ஒருத்தரும் ரைட்டரும் போகிறோம். விஷால் பார்க்க போகும்போது ஒரு 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு, ஒரு 2:55 பக்கமாக வீட்டில் இருந்து போயிட்டுருக்கோம். பார்த்து எதிரில் எங்களை கிராஸ் பண்ணி ஒரு கார் போகுது, விஷால் உட்காந்து போயிட்டுருக்காரு. இது நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன், அசிஸ்டன்ட் பார்த்துட்டார். சார் அவர் என்ன சார் போயிட்டு இருக்காரு, ஆப்போசிட்ல போறாரு. நான் விளையாட்டா சொன்னவர், நான் வரவும் பார்த்து பயந்துட்டு போறாப்லையோ அப்படின்ட்டு, விஷால் இல்லப்பா, விஷால் மாதிரி யாராவது பார்த்துட்டோம், அதான் 3 மணிக்கு நம்ம வர சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஆஃபீஸ் போனா அங்கே இல்லை சார் வெளியில போயிட்டாரு மாதிரி சொன்னோன்னே எனக்கு சுருன்னு ஆயிடுச்சு. என்ன இது 3 மணிக்கு வர சொல்லி 3 மணிக்கு போயிட்டோம், அங்கே காணணுன்னு சுருன்னு ஆயிடுச்சு. நான் கிளம்பி மாட்டேன். அதுக்கப்புறம் பயங்கர நைட்டு குஷ்டம் வந்து சொல்கிறேன், என்ன உன் ஃப்ரெண்டு அப்பாயின்மெண்ட்னா கரெக்டாக இல்லாமல் கிளம்பி போயிட்டாப்புல, இல்லை குஷ் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு, இவர்தெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் அவனுக்கு அப்படின்னு. இல்லைங்க விஷால் அப்படியெல்லாம் இல்லை, நான் பேசுகிறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம், நீ எதுக்கு பேசுகிற அப்படின்னு அதோட கட்ட. அதுக்கப்புறம் விஷால் கூட எந்த வித டச்சும் கிடையாது எனக்கு. இது நடந்து ஒரு 2 மாதம் பக்கமாக ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு காமன் ஒரு ஃபங்க்ஷன், இன்னும் கரெக்டாக சொல்ல போனோன்னா அது வந்து அம்மா எம்என் ராஜம்மாவோட ஏதோ அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் பேசிட்டு பார்த்தா விஷால் என்ட்ரி. எனக்கு சுருனாது, யார் முகத்தை காலம்பூரா பார்க்கணும்னு நினைச்சோமோ அந்த முகம், ஆமாம் அந்த முகம் நிற்குதுன்ட்டு நான் முகத்தை திருப்பி அந்த பக்கம் போயிட்டேன். விஷால் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு போயிடுவாருன்னா சச் அ நைஸ் சோல். அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் தங்கமான கேரக்டர் பார்க்க ரொம்ப அபூர்வம். ஃபங்க்ஷன் வந்து ஒரு தூரத்தில் என்னை பார்த்தோன்னே அத்தனை கூட்டத்தில் நடுவில் பூந்துக்கு வந்து நேராக கையை பிடிச்சி சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை சாரி. அன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல, அதுக்காக அர்ஜென்ட்டாக கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணார், கான்டாக்ட் பண்ண முடியலங்கிற விஷயம். சார் சாரி சார், நீங்கள் எப்போ சொல்லுங்கள், நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னாரு. அன்னைக்கு ஆரம்பிச்ச நட்பு தான், அன்னைக்கு ஆரம்பிச்ச நட்பு. அதில் அந்த மீட்டிங்க்கு அப்புறம் அப்படியே பழகும் போது தெரிஞ்சது என்ன ஒரு நல்ல ஒரு சோல். அதாவது எத்தனை ஹீரோ கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். கார்த்திக் சாரை எப்பவுமே என்னோட அண்ணன் சொல்லுவேன். நான் நடிச்ச ஹீரோவில் வந்து கார்த்திக் சார் வந்து என்னோட அண்ணன்னா, என்னோட தம்பி வந்து விஷால். அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச நட்பு இந்த நிமிஷம் வரைக்கும் தொடருது. ஸோ ஒரு சண்டையில் சொல்ல நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்ட்டு அப்படிதான் ஆரம்பிச்சோம். ஆனா இன்னைக்கு குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான், உங்க பிள்ளைங்கள் கூட ஒரு அன்பான ஒரு மாமா தான் அவரு, இல்ல விஷால் மாமா தான். சோ விஷால் சார், உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா அவரோட ஏற்பட்ட அந்த நட்பு, அதை பத்தி ஏதாவது யூ வாண்ட் டு ஷேர்? இல்ல, எனக்கு கொஷ்டு வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. சுந்தர் சார் ஃபர்ஸ்ட் கதை சொல்லும் போது ஒரு டவுட்ல தான் கேட்டேன், வேற கதை சொன்னீங்களே, வேற கதை சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு, இதோ வந்துருச்சு. ஆமா, இவ்வளவு நேரம் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். It is a bonding. I deserve to be part of that family. எனக்கு அந்த 2 பொண்ணுங்களும் பிடிக்கும், கொஷும் பிடிக்கும், சுந்தர் சாரும் பிடிக்கும். I feel that I'm part of the family. Definitely you are. Yeah. And that's such a nice feeling, right? Yeah. They're always there. எப்பவுமே வந்து பாசிட்டிவா ஃபோன் பண்ணி கேட்பாங்க, என்ன பண்ற, என்ன பேசுற. குஷ்டு வந்து நான் இழுத்துட்டேன் நடிகர் சங்கத்துக்கு. குஷ் நீ வரணும், நடிகர் சங்கத்துக்கு வரணும். சரி, ஓகே வந்துடுறேன். அண்ட் அவங்க ஐ திங்க் யூனோ யார் சொன்னா இன்னைக்கு கூட ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் ரன்னிங் அ வெரி ஹை ஃபீவர், பட் யாருக்காகவும் வந்திருக்க ஐ டவுட், பட் சுந்தர் சார்னா ஐ திங்க் ஹி இஸ் கம் லைக் ரியலி ஹை ஃபீவர் இஸ் ரன்னிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இது ஒரு படம் பண்ணி முடிச்சாச்சு, பட் சார் வந்துட்டு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 40 நாள் ஷூட்டிங்னா 40 நாள் ஷூட்டிங் முடிஞ்சிடும். 39 நாள் 38 நாள்ல கூட முடிய வாய்ப்பு இருக்கே தவிர 41க்கு மட்டும் அது போனதா சரித்திரமே கிடையாது. அதுக்கப்புறம் இவ்வளவுதான் போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் இந்த டேட் ரிலீஸ்னா சாருக்கு ரிலீஸ் ஆகும்.
அப்படி அவரோட கெரியர்ல ஐ திங்க் அவர் மிஸ் பண்ண ஒரே ஒரு படம் இதுதான். மக்களுக்கு எல்லாருமே அவரோட ரசிகர்கள் எல்லாருமே இது ஒண்ணு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த டைம்ல எம்ஜிஆர் பயங்கர காமெடியா இருக்கும். ஐயோ அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஐயோ பயங்கர காமெடியா இருக்கும். ஒரு 15 minutes இருக்கு ஒரு சீக்வன்ஸ். நானு சந்தானம் ராஜேந்திரன் மனோபாலா சார். அது ஹேட்ஸ் ஆஃப் டு இல்ல அவரோட கிரியேட்டிவிட்டிக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு. அது கண்டிப்பா 100% எல்லாரும் சிரிச்சுட்டு வெளில வருவாங்க. எக்ஸ்ட்ராடினரி காமெடி. அது சொல்லக்கூடாது பட் it is a wonderful journey working with him. அதுக்கப்புறம் அவ்வளோ படம் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க 2 படம் பண்ணீங்க. அண்ட் நீங்க சார் சந்தானம் சார் காம்பினேஷன் ஆக்சுவலி இந்த படத்துல அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஆக்சுவலி இந்த மதகஜராஜா டைட்டில் நாங்கள் வச்சது ஆக்சுவலாக வேற ஸ்கிரிப்ட். அது ஓகே. ஆக்சுவலாக ஒரிஜினல் நாங்கள் ஆரம்பித்த படம் வேற. பட் அது கொஞ்சம் டஃப்பான ஸ்கிரிப்ட். அது ஹீரோ 3 கேரக்டர் அப்படின்னு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் படம் கொஞ்சம் ஷூட்டிங்க்கு கொஞ்சம் முன்னாடி தான் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணலாம், அதோட இது நல்ல கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கும்ட்டு நான் இங்கே வெங்கட் 2 பேர் இப்போ இந்த காமெடி எல்லாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, உட்காந்து மண்டையை பிச்சுக்கிட்டு உருட்டி அதுன்ட்டு. என்ன ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்போ மதகஜராஜன்னா, இப்போ பிஸியான ஹீரோவாக இருக்கிற சந்தானம், அது இது என்னது சொல்றது, விண்டேஜ் சந்தானம் இருக்காரு பார்த்தீங்களா, யூமா ஒரு பேர்ல படம் ஃபுல்லா. அதுக்கு முன்னாடி சந்தானம் எங்கட கலகலப்பு பண்ணாரு தீய சென்குமார். உண்மையை சொல்ல போனா அந்த 2 படத்தையும் பார்த்தா 5 நாள் தான் ஒர்க் பண்ணியிருந்தாரு. கலகலப்புல ஒரு 5 days, தீய சென்குமார்ல 6 days தான். இப்ப கூட அந்த காமெடி ஃபிளாஷ் ஆகுது. யுவன் சங்கர் ராஜா நான் கருப்பு ராஜா. ஆமா, நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டை நாய்க்கு தான் கிடைக்கும். பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா சந்தானம் த்ரோட்டா இருப்பாரு. த்ரோட்டா இஸ் அப்ப இதுக்கப்புறம் தான் அரண்மனை பண்ணீங்களா சார்? இதுக்கப்புறம் அரண்மனை. ஓகே, அதுலயே அவர் த்ரோட்டா இருப்பாரு. ஓகே ஓகே. சோ அந்த விண்டேஜ் சந்தானம், அப்புறம் விண்டேஜ் விஜய். விண்டேஜ் விஜய் அவர் மாஸ் சாங் பார்க்கும்போது எனக்கு வயிற்று என்ன